நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு இன்று இந்த ஆர்ப்பாட்டம் துவங்க இருக்கின்றது. ஒன்றிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்னால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக எழுச்சியோடு தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வருகிறது என்பதை வலியுறுத்தியும், அதே போன்று தொடர்ச்சியாக நாட்களுக்கு சட்டப்படி வேலையின்மைக்கான படியினை வழங்கிடுக என்றும், வேலை நாட்களை குறைத்திடாதே, உயிர் தொழிலாளர்களுக்கு வேலை செய்த எங்கள் கூலி வழங்கிட மோடி அரசு வழங்கிட ஏறுது விலைவாசி ஏறி மிதிக்குது ஏழைகளை இப்படி ஏறிடல் விலைவாசி எப்படி வாழ்வான் சம்சாரி ஒன்றிய அரசு மோடி அரசு மானம் கெட்ட மத்திய அரசு நியாயம் தானா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அது வெறும் திட்டம் அல்ல, சட்டம். அதன்படி அந்த திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளிகளுக்கு 100 நாட்களுக்கு வேலை தர வேண்டும் என்பதும், அவ்வாறு வேலை தரவில்லை என்றால் அந்த 100 நாட்களுக்கான ஊதியம் தர வேண்டும் என்பதும் சட்டம் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் ஒன்றிய மோடி அரசாங்கம் அது ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் அதற்குரிய நிதியை குறைப்பது, அந்த தொழிலாளர்களை வெவ்வேறு காரணங்களை சொல்லி எண்ணிக்கையை குறைப்பது, வெளியேற்றுவது என்கிற நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4000 கோடிக்கும் அதிகமான தொகை நிலுவையில் இருக்கிறது. கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக இந்த வேலையை பார்த்துவிட்டு கூலி கிடைக்காமல் விவசாய தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுமையிலும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டை கேலி செய்கிற வண்ணம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலும் வேறு சில மாநிலங்களிலும் அந்த மாநில அரசாங்கங்கள் இந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தவில்லை என்பதால், சரியாகவும் முறையாகவும் செயல்படுத்துகிற தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஆகவேதான் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையிலும் ஆர்ப்பாட்ட இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய கூலியை முழுமையாக வழங்க வேண்டும். இந்திய தொழிலாளர் மாநாட்டில் ILC-யில் ஏற்றுக்கொண்டவாறு இந்த திட்டத்தை 100 நாள் என்பதை 200 நாள் வேலை வழங்குகிற உறுதி திட்டமாக மாற்ற வேண்டும். அதை நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும். அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதால் ஊதியம் என்பது இன்றைக்கு இருக்கிறதிலிருந்து 700 ரூபாயாக உயர்த்த வேண்டும். வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். இந்த தொழிலாளருக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும். ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர், தமிழ்நாடு AITUC. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.